வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி வருது இல்லைங்க, அதனால் அதிரசம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி லேசாக துணியில் போட்டு உணர விட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாங்க. கூடவே ஒரு 6 ஏலக்காய் போட்டிருக்கேன். நம்ம அதிரசத்துக்கு மாவு செலிக்கும் போது அந்த சல்லடை கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கணுங்க. அப்போ தான், அதாவது அதிரசம் மாவு கொஞ்சம் நொறுன்னு இருந்தால் தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை நம்ம அதேமாரியே சலித்து கொஞ்சமாக சலித்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அடித்து கப்பி இருந்த பிறகு திரும்ப இதில் போட்டு நம்ம திரும்ப அள்ளி போட்டு அடித்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே இடித்து சலிச்சாச்சு. இதுமாரி நல்லா அமுக்கி வச்சுக்கணுங்க. அப்போ தான் அந்த ஈரம் காயாமல் இருக்கும். மாவு அதிரச மாவு ஈரம் காயாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். திரும்ப நம்ம 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கலாங்க. முக்கால் கிலோ வெல்லத்துக்கு ஒரு 200 தண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணியெலாம் நிறைய விடக்கூடாது. 200 தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா வெல்லம் நம்ம உடச்சி வச்சுருக்கிறதால பெருசு சின்னதமாக இருக்குது, நல்லா கரையணும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். எல்லாம் ஒன்றா பாகு வந்து எல்லாம் ஒன்றா கூடி வருங்க. அதுமாரி நல்லா கரையுதுங்க. இன்னமும் ஒரு கட்டி கிடக்கு. நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டு பாவு நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்போது நல்லா உருட்டனா கரெக்டாக உருட்டுற மாதிரி இருக்கணுங்க. ரொம்பவும் நல்லா முருவலாக காய்ச்சக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு அதை கட்டியாக வந்திருக்குங்களா, இந்த அளவுக்கு போதும். ரொம்ப முருவலாக காய்ச்சினிங்கன்னா நல்லா இருக்காது அதிரசம். இப்போ நம்ம மாவை எடுத்து கொஞ்சமாக கொட்டி கிண்டணுங்க. அதிரசம் மாவு பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க கொட்டுவாங்க, ஒருத்தவங்க கிண்டுவாங்கங்க. இப்போ நான் ஒண்டியாகவே கொட்டி கிண்டுறேன். இப்போ கொஞ்சமாக கொட்டிட்டு நல்லா கிளறினாங்க. கட்டி இருந்ததுன்னா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு கட்டி உடஞ்சிருங்க. இப்போ நம்ம அடுப்பை வந்து ரொம்ப சீராக வச்சுக்கணுங்க. ஃபுல்லாக இருந்ததுன்னா சுத்தமாக கட்டியாக போயிடும். சீராக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சின்ன கட்டி இருக்கும். நம்ம கரண்டியால் நல்லா கிளறி விட ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டுங்க. திரும்ப இருக்கிற மாவையும் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க அதிரசம் செய்கிறது. ஆனால் ஒரு சில பேருக்கு கரெக்டாக அந்த பாவு பதம் சரியில்லைன்னா நல்லா அதிரசம் திரிஞ்சு போகுங்க. அதுக்கு என்ன பண்ணோன்னா, திரிஞ்சு போக அதிரசத்தில் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கலாங்க. வெறும் பச்சரிசி மாவு கலந்து நல்லா பிசைஞ்சு நம்ம இட்லி பானையில் இட்லி அவிக்கிற மாரி ஒரு 5 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆவி காட்டி எடுத்து நல்லா பிசைஞ்சோம்னா அப்புறம் திரும்ப தட்டி போட்டோம்னா சூப்பராக வருங்க. இப்போ நம்ம எல்லாருமே கிளறியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மேலே நெய் விட்டாச்சுங்க. அப்படியே மூடி வைக்கக்கூடாது. துணி இருந்தால் கட்டி வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சோம்னா அந்த வேர்வைப்பட்டு அதிரச மாவு அப்புறம் தண்ணியாக இருக்குங்க. அதனால் நம்ம அப்படியே நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாங்க துணியை கட்டி. இது அதிரசத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 3 நாளைக்கு ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அதிரச மாவு குறைஞ்சது ஒரு 15 நாள் 20 நாள் நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம 3 நாள் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம தட்டிக்கலாங்க. இலையிலையும் தட்டலாம், கையாலேயே பண்ணியும் போடலாங்க. இப்படி தட்டி நம்ம எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்கணும். திரும்ப நம்ம போட்ட பிறகு அடுப்பை மிதமான தீயில் வைக்கணுங்க. இல்லைனா கருவிடும். அதிரசம் வெல்லம் போட்டிருக்கு. வெல்லத்தால் செய்கிறது எப்பயுமே மிதமான தீயில் தாங்க வைக்கணும். இப்போ போட்டாச்சு, வெந்துக்கிட்டு இருக்குது. சீரான தீயில் வேவுதுங்க. அதே சமயம் நம்ம மாவு அதிரச மாவு கிளறும்போது தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசியை ஊற வச்சு மிக்சியில் இடித்து திரும்ப கொட்டி அடுப்பில் வச்சு லேசாக கிண்டி திரும்ப எடுத்து வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச பச்சரிசி மாவு இருந்தாலும் தண்ணியை தெளித்து நல்லா அமுக்கி செத்த நாள் வச்சுருந்து திரும்ப அதிகம் கொட்டி பதமாக கிண்டி எடுத்து நம்ம ஒரு 3 நாள் கழிச்சுட்டா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அதிரசம் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி ஓட்டையாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம அதிரசம் சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்படியே வைக்கக்கூடாது. அதனால் ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணணுங்க. அதாவது தட்டு நல்லா கொஞ்சம் மேலேயும் நம்ம அழுத்துற இடம் மேலேயும் தட்டு பள்ளமாகவும் இருந்துன்னா எண்ணெயெல்லாம் கீழே வடியும். இப்போ அதுமாரி வச்சு அமுக்கிட்டேங்க. எண்ணெய் வருது பாருங்கள். திரும்ப நம்ம அதை எடுத்து ஒரு பேப்பரில் போட்டுக்கலாங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால் பேப்பரில் போட்டிருக்கேங்க. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது.
இங்கே பாருங்கள், திரும்பவும் நம்ம அதேமாதிரியே தட்டி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 போடணும். நல்லா வந்த பிறகு திரும்ப நம்ம 2, 3 கூட போடலாம். அதாவது ஒன்று திருப்பி போட்டுட்டு அடுத்ததை போடணுங்க. உடனே எல்லாத்தையும் ஒரே ஈவனாக போடக்கூடாது. ஒன்று திருப்பி இந்தமாரி நல்லா உப்பி வந்த பிறகு திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அடுத்த அதிரசத்தை போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நம்ம எல்லா அதிரசத்தையும் செஞ்சு எடுக்கலாங்க. நல்லா உப்பி வருது பாருங்கள். இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இப்போ திரும்ப நம்ம இன்னும் ஒன்று இருந்ததுன்னா தட்டி ஓரமாக போடலாங்க. நான் எல்லா அதிரசமும் சுட்டுட்டேன், கடைசியாக சுடுறேங்க இது. அதனால் உங்கள்கிட்ட காட்டுறேன் 2, 3 போட்டு எடுக்கலாங்கிறத. இல்லை சரியாக வரலன்னா ஒன்றா போட்டு எடுங்கங்க. இது நல்லா வருதுங்கிறதால நான் 2, 3 அதிரசமாக போட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேங்க. இது கடைசியாக காட்டுறவங்களுக்கு வீடியோவுக்காக. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ எல்லா அதிரசத்தையும் அதேமாரி எடுத்தாச்சுங்க. எடுத்து நம்ம அமுக்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. தட்டு மேலே வச்சுருக்கோம் பாருங்கள் தட்டு. அப்போ தான் இந்த பக்கம் மேடாக இருந்தால் தான் எண்ணெயெல்லாம் அந்த பக்கம் போகுங்க. அமுக்கி விடும்போது எண்ணெய் ரொம்ப இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சுங்க. எல்லாருமே தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது.